கோயில்ல கிறிஷோட பாட்டிய பாக்குற அண்ணாமலை, என்ன மனுஷங்க நீங்க எல்லாம், உங்க சுயநலத்துக்காக பச்சை குழந்தைய வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனாலும் உங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு உங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், அப்படித்தானே அப்படின்னு அண்ணாமலை கிறிஷ் பாட்டிய பார்த்து கேக்குறாரு. கிறிஷ் பாட்டி அதிர்ந்து போய் திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி அண்ணாமலை நிக்கிறாரு. கிறிஷ் பாட்டி கூட ரோஹிணி நிக்கிறாங்க. பின்னாடியே கிறிஷும் நிக்கிறான். ரோஹிணி நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே, ஐயோ அங்கிள், இவர் என்ன இங்க வந்து திடீர்னு நிக்கிறாரு, மாட்டிக்கிட்டனே, போச்சு, வசமா மாட்டிக்கிட்டேன், இவர் எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரோஹிணி வேகமா எந்திரிச்சு அண்ணாமலை கிட்ட போய், அங்கிள் என்ன அங்கிள் நீங்க இங்க அப்படின்னு ரோஹிணி அண்ணாமலைய பார்த்து கேட்கும் போது அண்ணாமலை சொல்றாரு, அடச்சி, உன் வாயால என்ன பார்த்து அங்கிள்னு சொல்லாத, அத சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. ரோஹிணிக்கு பதக்குன்னு இருக்கு. ரோஹிணி உடனே, அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்லும் போது, போதும் நிறுத்து ரோஹிணி, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், நீங்க இது வரைக்கும் பேசினீங்களே அதை எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இவ்வளவு பெரிய மோசமான ஆளா, என்னென்னமோ பொய் சொல்லிருக்க, ஆனா இது மன்னிக்க முடியாத வேலை. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க, ஆனா இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு மனோஜையும் கல்யாணம் பண்ணிருக்க. நீ பண்ணிருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். நம்ம வச்சு கழுத்தறுத்த வேலை, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செஞ்ச வேலை, என்னென்ன பொய் சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்க. உசுரோட இருக்க பெத்த அம்மாவையே செத்து போயிடுச்சுன்னு சொன்ன, நேத்து இவனோட அம்மா செத்து போயிடுச்சுன்னு சொல்லி இவனையும் நேத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிற. நீ பண்ணிருக்க இந்த கேவலமான வேலைக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. நீ குற்றம் செஞ்சது போக இந்த சின்ன பையனையும் தப்பு செய்ய வச்சிருக்க. நீ தான் இவனோட அம்மான்னு இவனுக்கு தெரிஞ்சும் தன்னோட அம்மா செத்து போயிட்டாங்கன்னு இவனும் உன் கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன வயசுல இவனுக்கு கிடைக்க வேண்டிய தாய்ப்பாசத்துக்கு பதிலா விஷத்தை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்க. நீ பண்ணுன இந்த வேலைக்கு உன்னை சும்மா விடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது முத்து அண்ணாமலைக்கு கால் பண்றாரு. அண்ணாமலையும் முத்த உடனே அந்த கோயிலுக்கு வான்னு சொல்றாரு. முத்து வந்த உடனேயே, என்னப்பா எதுக்கு இங்க வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அட பார்லரமா இருக்கு, கிறிஷோட பாட்டி எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க, என்னப்பா விஷயம்? டேய் முத்து, இவங்களை எல்லாம் பார்த்த உடனே உனக்கு அதிர்ச்சியாவே இல்லையாடா? இல்லப்பா, ஏதோ ஒரு விபரீதம்னு புரியுது, என்னன்னு தெரியலையே, நீயே சொல்லுப்பா அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய், என்னாலே இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியலடா. இந்த கிறிஷ் பாட்டி, கிறிஷ், ரோஹிணி எல்லாரும் ஒரே குடும்பம் தான். இந்த ரோஹிணியோட அம்மா தான் இந்த கிறிஷோட பாட்டி, இந்த கிறிஷோட அம்மா தான் இந்த ரோஹிணி அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருப்பா. என்னப்பா தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு, ஒன்னும் புரியலையே. டே, அம்மா பொண்ணு பையன்டா, ரோஹிணியோட பையன் தாண்டா இந்த கிறிஷ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. என்னப்பா உண்மையா? டே, நம்மளை எல்லாரையும் ஏமாத்திருக்காங்கடா அப்படின்னு சொன்ன, அதத்தான்ப்பா என்னாலையும் ஜீரணிக்க முடியல. ஐயோ, அம்மாவை முழுசா ஏமாத்திருக்காங்க, மனோஜோட வாழ்க்கைய போயிடுச்சாப்பா. அப்பனா பார்லர்மா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிறந்த பையன் தான் இவனா? அதனாலதான் மீனா இவனை தத்தெடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா போல இருக்கு. அப்படின்னா மீனாக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு முத்து யோசிக்கிறாங்க. பா, இத சும்மா விடக்கூடாதுப்பா. அப்பா, இது இடியாப்ப சிக்கல் மாதிரி எங்கெங்கயோ போகுதுப்பா, என்னால யோசிச்சு பார்த்தா தலைய சுத்துது. பா, இந்த பார்லருமா தான்ப்பா வீட்டுல நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணமா இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் கூட்டிட்டு வந்தோம்னா எனக்கும் மீனாவுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க, இல்லன்னா எனக்கு ஒரு ஆபத்து வரும். இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த சிட்டி இருப்பான், இல்லன்னா வேற யாராவது இருப்பாங்க. மீனாவோட பூக்கடை, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் நூல் புடிச்சு வச்சிருக்கிறது இந்த பார்லர் அம்மா தான். அப்பா, நம்ம எல்லாம் பொம்மலாட்டம் ஒருத்தன் ஆட்டுவான் பாருங்க, அதுக்கு அந்த நூல்ல கட்டிருக்க பொம்மை மாதிரி நம்ம இருந்திருக்கோம். நம்மள பொம்மலாட்ட பொம்மைகளை ஆட்டி வச்சதே இந்த பார்லர் அம்மா தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்றாங்க. உடனே ரோகிணி, முத்து அப்படிலாம் இல்ல முத்து, முத்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அடச்சா சும்மா இரு, நீ எல்லாம் பேசாத அப்படின்னு முத்து சொல்லும் போது கிறிஷோட பாட்டி, முத்து பிளீஸ் முத்து, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. பாவம் கல்யாணி, அவ பக்கமும் நியாயம் இருக்கு, கொஞ்சம் கேளுங்க, நீங்க இப்படி கோவப்பட்டு பேசாதீங்க அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்றாங்க. அட நிறுத்துங்கம்மா, உங்களை நான் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன், உங்க வயசுக்கும் உங்க தன்மைக்கும் நான் நிறைய மரியாதை கொடுத்தேன், நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நினைக்கலையே. நீங்களாவது உண்மையை சொல்லிருக்கணும்ல,
எத்தனை தடவை நம்ம பாத்துருக்கிறோம் அப்படின்னு முத்து கோவத்தோட இருங்க, இந்த விஷயத்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னு போனை எடுக்கும்போது முத்து முத்து கொஞ்சம் இருங்க, என்ன மீனாக்கு இருக்க பொறுமை கூட உங்கள்ட்ட இல்லையே. மீனா கூட இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆவேசப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் நிதானமா கல்யாணிக்கு உதவி பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. நீங்களும் அப்படி கல்யாணிக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, கிறிஷு உங்க வீட்டு பையன் தானே அப்படின்னு கிறிஷோட பாட்டி பேசும்போது, என்னது எங்க வீட்டு பையனா? கிறிஷுக்காக நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் சரிதான், ஆனா இந்த பொய் சொன்ன பார்லர் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். மனோஜோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மனோஜுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவன் உடைஞ்சு போயிட மாட்டானா? அவனால ஏத்துக்கிற முடியுமா? அத யோசிச்சீங்களா? இந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்லி இல்ல நீங்க கல்யாணத்தை முடிச்சிருக்கணும். உங்க பொண்ணு கல்யாணி பாவம்னே இருக்கட்டும், அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த விஷயத்த சொல்லித்தானே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கணும். இதெல்லாம் மறைச்சு அவனை ஏமாத்தி கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயும் முட்டா பையன் மாதிரி அவன் இந்த பார்லரமா அவன் நம்பிக்கிட்டு திரியறான். மொத்தமா அவன் தலையில மிளகா அரைச்சுக்கிட்டு தெரியுது இந்த பார்லரமா. அது பத்தாதுன்னு தாம் பையனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சு வளர வைக்குது. அடடடடா, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம கிறிஷு பாவம்னு தெரிஞ்சிட்டனே. உண்மையிலே பாவம் வந்து கிறிஷு கிடையாது, நாங்க எல்லாரும் தான். உண்மையிலே எங்க அப்பா அம்மா தான் பாவம். எங்க அப்பா அதுல முக்கியமா பாவம். எங்க அம்மாவாது பார்லரம்மா பணக்காரின்னு பொய் சொல்லி ஏமாத்தினதுனால அது ஒரு பங்குக்கு எங்க அம்மா இந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா எங்க அப்பா என்ன பாவம் பண்ணாரு? மனோஜ் முட்டாள் தான், ஆனா அவன் என்ன பாவம் பண்ணான்? இந்த பார்லர் அம்மாக்கு எந்த கெடுதலும் பண்ணல. அப்பனா உண்மையா லவ் பண்றவங்க கிட்ட உண்மை சொல்லி இருக்கணும்ல. எதுக்காக உண்மையெல்லாம் மறைச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முத்து கோவத்தோட பேசுறாரு. நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. அப்படின்னா இந்த விஷயம் மீனாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஏன் கிருஷ தத்தெடுக்க வேண்டான்னு சொன்னான்னு புரியாம கோவத்துல இருந்தேன். நல்ல வேளை தத்தெடுக்காம மறுத்துட்டாளேன்னு சந்தோஷத்துல பட்டேன் இப்ப கூட. ஆனா இப்பதான் நீங்க சொன்ன பிறகு தெரியுது, மீனாவுக்கு அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இத சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா. உண்மையான குற்றவாளி இந்த ரோஹிணியா இருந்தாலும் ரோஹிணிக்கு உதவி செஞ்சதுனால முக்கியமான குற்றவாளி மீனாவா தான் ஆயிட்டா. மீனாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்து கோவத்தோட கிளம்புறாரு. ரோஹிணி வந்து முத்து வேணா முத்து வேணா முத்து, ஏய் சும்மா இரு, உன்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா? போகட்டும், நான் சொல்லல, அதுல மனோஜோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா மீனா எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்? நான் அவளை கல்யாணம் பண்ண புருஷன், என்கிட்ட பொய் சொல்லி மறைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? என்னை விட நீ முக்கியமா இல்ல என்னை விட கிறிஷு முக்கியமா? கிறிஷுக்கு உதவி பண்ணணும்ன்றது முக்கியம்தான், பாவம் தான் கிறிஷு. ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னையே கஷ்டப்படுத்தினா, எனக்கு எதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணனா அப்படின்னு முத்து கோவத்தோட மீனாவை வீட்டுக்கு வர சொல்றாரு. மீனாக்கு ஓங்கி ஒரு அரை முத்து கொடுக்கறாரு. நீ எதுக்காக உண்மையெல்லாம் மறைச்ச? ஏற்கனவே பார்லர்மா பிரார்த்தனம் பண்ணோன்னு எல்லாருக்குமே தெரியும். மலேசியான்னு பொய் சொல்லிச்சுன்னு எங்க அம்மாவுக்கு கூட தெரியும். ஆனா நீ நேர்மையானவ, நல்லவ தானே. நீ எதுக்காக பொய் சொன்ன? நீ எதுக்காக இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தின? முக்கியமான குற்றவாளி ரோஹிணியாவே இருக்கட்டும், ரோஹிணிக்கு உதவி பண்றோன்னு நீ ஒரு குற்றவாளியா நிக்கிறியே, அது உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தின. அப்பாவை எதுக்கு ஏமாத்தின? அப்பா என்ன தப்பு பண்ணாரு? அப்பா கிட்டயாவது நீ சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு முத்து மீனாவு சரியான பாடம் புகட்டினா நல்லா இருக்கும். இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.